வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிஎஸ்சி டு இ-சேவை பார்த்திங்க அப்படின்னா யாருக்குமே ஒர்க் ஆகாமல் இருக்கும். இனிமேல் சிஎஸ்சிலேருந்து இ-சேவை நம்மளால் சர்வீஸ் அக்சஸ் பண்ண முடியாதா, இனிமேல் நமக்கு ஒர்க் ஆகாதான்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. சிஎஸ்சிலேருந்து இ-சேவை கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்டேட் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு சிஎஸ்சிலேருந்து இ-சேவை ஓப்பன் ஆகலை. ஸோ அந்த இன்டெக்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்வீசஸ் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய சர்வீசஸ் அதில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆட் பண்ணுறதுனால தான் பார்த்திங்க அப்படின்னா இ-சேவை சர்வர் இப்போ ஆஃபில் இருக்குது. ஸோ அவங்க பழைய டேரெக்ட் இ-சேவை பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய சர்வீசஸ் புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே சர்வீசஸ் நமக்கும் ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால தான் சிஎஸ்சி டு இ-சேவை ஆஃப்லைன் போயிருக்கு. அது எல்லாமே அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஎஸ்சி டு இ-சேவை நம்ம எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். இனிமேல் ஒர்க் ஆகாதுன்னு யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம டேரெக்டாக டிஎன்இஜியை ஃப்ரான்சைஸ் லாகின் பண்ணும்போது யூ ஆர் நாட் அலௌடு டு யூஸ் திஸ் ஃபெசிலிட்டின்னு வரும். ஏன்னா நம்ம டேரெக்டான ஃப்ரான்சைஸ் லாகினில் பண்ண முடியாது. நம்ம சிஎஸ்சி மூலமாக மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இதுக்கு அப்டேட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இ-சேவை ஒர்க் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.